ஏன் எள்ளிக்காரர என்ன பைக்காரர? ஏயா எள்ளி வெட்டினா அவன் எள்ளிக்காரனா? என்ன விஷயம்? மைசூர் மாணிக்க வீடு. என்னமோ மைசூர் மகாராஜா வீடு கேக்குற மாதிரி கேக்குற. சமையல்கார மாணிக்க வீடு தானே? இப்படி போ. கல்யாணம்னா முன்ன பின்னதான் இருக்கும், நமக்குள்ள பேசிட்டுக்குவோம். ஆமா, நீங்க என்ன போடுவீங்க? உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தான். எங்க வசதி இருக்கட்டுங்க, உங்க வசதி எப்படி? என்ன கேட்டா மைசூர் பாக்கு தான் போட முடியும். அப்படின்னா ஒரு 400 மைசூர் பாக்கு போடுங்க. கருப்ப 400 மைசூர் பாக்கு அளவு சொல்லு. 2 கிலோ கடலை மாவு, 4 கிலோ டால்டா, 4 கிலோ அஸ்கா. அது என்னங்க அது? மாவு கம்மியா இருக்கு, அஸ்கா அதிகமா இருக்கு. 2 கிலோ மாவுக்கு 1 கிலோ அஸ்கா கூட போடலாம். ஆனா மைசூர் பாக்க பல்லால கடிக்க முடியாது, கல்லால தான் உடைக்கணும். ஏயா கணக்கு தப்பா சொல்றதுக்கு நான் என்ன ஸ்கூல் மாஸ்டரா, சரக்கு மாஸ்டரியா? மாஸ்டர் என்ன கேக்குறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. இதெல்லாம் அவருக்கு தண்ணி போட்ட பாடு, தண்ணி பட்ட பாடு. சரி சரி, பேசிட்டே இருந்தா எப்படி? அட்வான்ஸா கொடுங்க. எத்தனை தடவை அட்வான்ஸ் கொடுக்கறது? காலையிலேயே உங்க அம்மா எங்க வீட்டுக்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா, இவராண்ட அட்வான்ஸ் வாங்குனியா? ஆமாப்பா, காலையில வாங்கினேன். வாங்கி உன் புள்ள வேனு கிட்ட கொடுத்துட்டேன். வேணு இதோ வந்துக்கினே இருக்கிற நைனா. சரக்கு போடுறது நானு, அட்வான்ஸ் வாங்குறது நீயா? நீ அட்வான்ஸ வாங்கி வேற சரக்கு போட்டு வந்தா நான் மார்வாடி கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டேன். மார்வாடி கிட்டியா? எதுக்கு? வேணு, பொருள் எல்லாம் குட்ட மாதிரியா இருக்கான்னு பாத்துக்க. கரண்டிலாம் கரெக்டாகுது, கடாய் தான் கொஞ்சம் துரு பிடிச்சிக்குது. சேட்டு, இது நியாயமா? வட்டி வாங்குறிய, சாமானத்தை கொஞ்சம் தொலைக்கி வைக்க கூடாதா? நீ வேற, அவர் சாமானத்தையே தொலைக்கிறது இல்ல, நம்ம சாமானத்தை தொலைக்கிறாரா? தூக்குனே. வேணு, சினிமாவை நினைச்சுன்னு எல்லாம் இங்க வேலை செய்யக்கூடாது. அப்பா அம்மா வர வீட்டோட சரி, தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி. இங்க நான் மாஸ்டர், நீ தொழிலாளி. சாம்பார்ல உப்பை கொட்டு. ஏனா எத்தனை கை உப்பு போடுறது? என் கைனா 1, உனக்கு 2 போடு. நைனா கைக்கு, இது நம்ம கைக்கு, இது பொது. ஐயோ வேணு, நான் வேற 2 கை உப்பு போட்டேன்னு. அண்ணே, நானும் என் பங்குக்கு 3 கை உப்பு போட்டேன்னு. ஏண்டா கைக்கு உப்பை போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா? சரி, சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்து. அண்ணே, நானும் என் பங்குக்கு தண்ணியை ஊத்திட்டேன். கவலைப்படாத, மேலோட எட்டா ரசம், நடுவுல எட்டா சாம்பாரு, கீழோட எட்டா கூட்டு. வேணு, குறிப்பா இத கல்யாண வீட்டுக்காரங்கிட்ட மட்டும் சொல்லிடாத. தின்றா ராஜா, உனக்கு இல்லாத. உன் பையன் சாப்பிடறதுக்கு நான் மைசூர் பாக்கு செய்ய சொன்னேன். குடுறா. நீமே கொடுக்க மாட்டாங்க மைசூர் பாக்கு. பொறு, ஒரு ஐடியா பண்றேன். இனிமே யாரும் பார்க்க மாட்டாங்க. வேணே, பாயாசத்துக்கு அண்டாவை. நைனா, பாயாசத்துக்கு அண்டா வச்சாச்சு, இப்ப என்ன பண்ணோம்? கொதிக்க சுட்ட நீ எடுத்து அதுல ஊத்து. நில்லு, பால் எங்க? அது அங்க கொதிக்குது. கொதிக்க தண்ணியும் கொதிக்க பால் எடுத்து அதுல ஊத்திட்டு கப்புல மூடு, இல்லைன்னா ஆவி போடும். என்ன அது சாப்பாட்டுல தலை? பொண்ணூட்டுக்காரன் நானு, எனக்கு ஒரு வாள் கூட இல்ல, உனக்கு தலையா? இது பூனை தலையா? என்ன பூனை தலையா? எங்கயா அந்த சமயக்காரன்? எழுந்திருக்கியா? ஏயா, முத பந்திக்கு பூனை போட்டிருக்கீங்கன்னா அடுத்த பந்திக்கு என்ன போட போறீங்க? எதுக்கும் திறந்து பாத்திர வேண்டியதான்.
எல்லாம் வந்தாச்சா? பிடிக்க ஆரம்பிக்கலாமா? நீ பிடிப்பேன்னு நாங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? அவன் வந்தாச்சா இவன் வந்தாச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே. வந்தவங்க வரைக்கும் போவேன், சீக்கிரம் பிடிமா. இரியா, நத்தக்கண்ணு வரட்டும். அவருக்கும் சேர்த்து என்ன பிடிக்க சொல்லியிருக்காரு. புடியுமா சீக்கிரம், என் பொண்டாட்டி வந்தா வம்பா போயிரும். அவளுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. பிடிக்கணும்னு வந்தாச்சு இல்ல, அப்புறம் என்ன பயம்? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பி ஆரம்பி. 500 ரூபாய் சீட்டு, கேக்குறவங்க கேட்கலாம். 50 ரூபாய், 50 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபா, 60, 60, 60 ரூபாய், 60 ரூபாய், 100, 100 ரூபாய், 100 ரூபாய், 150, 150, 200, 200 ரூபாய், 250, 250 ரூபாய், 300, 400, 400, 500, 500, 500 ரூபாய். 510. ச்சே! யோ, சீட்டா 500 ரூபாயா? நீங்களாம் நிதானத்துல இல்ல, போயிட்டு அப்புறமா வாங்க. வாங்க. வாங்கய்யா. யோ, சீட்டை பிடிக்க வாங்கய்யா. எங்க நாயனா உங்ககிட்ட சீட்டு பணத்தை கொடுத்துட சொன்னாரு. என்னைக்க வீட்டுக்கு வாயேன், கணக்கு பார்த்து வாங்கிக்கிறேன். உன் கணக்கு என்னன்னு தெரிஞ்சுதான் நானே கணக்கு பார்த்து கொண்டு வந்துட்டேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்க அப்பா அனுப்புறேன், அவர்கிட்ட கணக்கு பண்ணிக்க. நீ எல்லாம் ஒரு புள்ள. நான் தான் புள்ள. 95 வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல. கல்யாண சாவு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே. என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே இப்படி கேக்குறிய? கேள்வி செத்ததுக்கா நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். என்ன தூரத்து சொந்தமானாலும் 3வது தெருவுல சாவு விழுந்துச்சு. வர்ற சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க. அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். இது என்ன பெரிய பிரமாதம்? 20 பேருக்கு வச்ச ரசத்துல வெந்நீரை ஊத்தி 60 பேருக்கு ஊத்திறது இல்ல? அது மாதிரி தண்ணியில தண்ணிய ஊத்தி விளைச்சு தள்ள வேண்டியதேன். ஏப்பா கண்ணா, நான் முன்னாடி போறேன், நீ வீட்டை பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு பத்திரமா வந்து சாரு. நிறுத்த. 3வது தெருவுல தான் சாவு. மணியில போய் கத்தி நிப்போம். சரிதாப்பா. சொல்லி வாயமுள்ள வந்துட்டானுங்க. இன்னைக்கு நடவு வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன், அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு. பெரிய சாவாச்சே, நல்லபடியா எடுத்துருவோம். எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? பக்கத்து ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது, யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல. எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேணுக்கு. வேணு இங்க வா. ஓச்சேரி கோண சித்தப்பா வீடு உனக்கு தெரியும்ல? தெரியுமே. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லிடுங்க. வேணு கோண சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அப்படியே பணப்பாக்கத்துக்கு போய் வாஜார் வீட்டுக்கு சொல்லிடு. அங்க இருந்து பஸ் புடிச்சு சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிடு. வீட்டுல இல்லைன்னாலும் தோப்புக்காவது போய் சொல்லிடு. கட்சியில வாழ சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிடு. வேணு செலவு போவோம், மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்ட கொடுத்துடு. இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க. ஏன்பா நான் அவங்ககிட்டலாம் போய் என்னன்னு சொல்லணும்? டேய், நம்ம 3வது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டா. ஐயோ புட்டுக்குச்சா? நல்ல நாணயமான கிளவி. 10ஆம் தேதி சீட்டுனா 8ஆம் தேதியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இனிமே இந்த மாதிரி கிளவி பிறக்க போறதும் இல்ல, பிறந்தாலும் இத்தனை நாள் இருக்க போறதும் இல்ல. நீ சொல்றத பார்த்தா சீட்டு பணமெல்லாம் நாங்க ஒழுங்கா கட்டலன்னு சொல்றியா? முள்ளங்கி பத்த மாதிரி வாங்கிக்கல. அது நீ சொல்றியா? சீட்டு எடுத்து 3 மாசம் ஆகுது, வீட்டு பக்கம் ஆளையே காணோம். இத போய் நான் யார்கிட்ட சொல்றது? நீ கூட தான் சாவு வீட்டுக்கு ஜாக்கெட் இல்லாம வந்திருக்க. இத போய் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? எதை பத்தி எங்க வந்து பேசுற? இத பூடிச்சு கிழவி ஜாக்கெட் எடுத்து போகுதா, புடவை எடுத்துன்னு போகுதா? போகும்போது ஒண்ணும் இல்ல. நீயும் பேச மாட்ட. சீட்டு பணம் கொடுக்காமலேயே கொடுத்துட்டேன்னு நாம மட்டும் ஆளுதானே. அடாடாடா விட்டா இங்கேயே ஏலம் கூப்பிடுவீங்களே. இந்தா ஆளுக்கு ஒரு முழுங்கா ஊத்தி குடிங்க. சும்மாடி தொண்டை காஞ்சிர போது.
இந்தம்மா காப்பி. நான் ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ண. சீக்கிரமா எடுத்துட்டா இருட்டோட வீட்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன். அது எப்படி வராதவங்க வந்திருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது? 3வது தெருவுல தான் நம்ம வீடு. அப்படிங்களா? இந்த வீடு கொஞ்சம் வசதி பத்தாது. ஏன்டா கண்ணு, கோச்சேரியில இருந்து இன்னும் கோணையனே வரலையடா, சொல்லி அனுப்பிச்சுங்களா? எல்லாம் அமிச்சாச்சு, வேன் இல்ல போய்க்கிறான். அவன் ஓச்சேரியில சொல்லிட்டு இந்நேரம் பணப்பாக்கத்துல வாதார் வீட்டுல இருப்பான். அப்பாடா, சில்லுன்னு ஐஸ் போடாத ஒரு சோடா கொடு. என்ன கோனையா, இப்பதான் வரியா? ஆமா, வரணும் தான். எங்க நேரம் கிடைக்குது? கேள்விக்கு ஆசைய பாரு. வயசு 95 ஆச்சு, பல்லு கூட இல்ல. தித்திப்பு காராசே வாயினுவா, தித்திப்பு காராசே வாயினான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னைக்குதான் நேரம் கிடைச்சது. சரி, ஒரு கவலை வெத்தலை கொடு, அதையும் எடுத்து போய் கொடுத்துட்றேன். எதுக்கு கோர? அப்படியே ஒரு கட்டு ஊதுவத்தியும் ஒரு பாக்கெட் கற்பூரமா வாங்கிட்டு போயிரு. எதுக்கு? நடு வீட்டுல வைக்கிறதுக்கு. யோ, கிளவி புட்டுக்குச்சியா? கிழவி புட்டுக்குச்சா? இப்படியே போனா 7ஆம் துக்கத்துக்கு வந்திருக்கிறேன்னு நினைச்சுப்பானுங்க. நீ என்ன பண்ற, இந்த பை இங்க இருக்கட்டும், நான் போகும்போது வாங்கிக்கிறேன். எனக்கும் தித்திப்பு காரா சேவனா பிடிக்கும். ஏன்பா, எப்போ தகவல் சொல்லி அமிச்சாங்க, என்ன நேரத்துக்கு வர்றது? சரி, நீ ஈத்துன்னு வர்றதுக்கு நேரம் ஆகும். சொன்ன நேரத்துக்கு நடந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்துருக்கலாம்ல. எவன் சொன்னான்? என் புள்ள வேணு வரல. எங்க வந்தான்? ஏதோ கேள்வி இழுத்துன்னு இருக்குத, நானா பாத்துட்டு போலான்னு இழுத்துன்னு வந்தேன். வழியில பங்கு கடைக்காரன் சொன்னான், பதறி போய் ஓடி வரேன். ஒருவேளை அவன் சங்கரம்பாடிக்கு போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லலான்னு இருந்திருப்பான். அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஏத்துன்னு வந்துட்ட. என்னத்த சொல்லி அமிச்சிங்க? ஜனத்தையே காணும். எம்மாம்பேரிய சாவு. 4 பேர் குந்தி நிக்கிறோம். நெய்ப்பந்தம் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும். ஒருவேளை நம்ம வேணு நடந்தே போயிருப்பானோ? பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க. நிறுத்துங்கய்யா, பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க. அப்படின்னா என் பையன் திருடுனா? நீ வேணா பாரு, அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்டின்னு வர. படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம், பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதுக்கு மேலேயும் பையன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு பஸ்ல வருவான்னு நினைக்கிறேன். பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சாவா கூட இல்லாம போயிடுச்சே. தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா? ஏன் நான் இல்ல? யோ, நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சாஞ்சிடும். நானே 2 கையாலையும் தூக்குறேன். சுடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம். தகவல் சொல்ல போனா இன்னும் வரல. தம்பி, யாரும் பேசாதீங்க, அவனே சொல்லட்டும். எங்க போனீங்க? நான் தான் கேட்டு நிக்கிறேன்ல, நீ நான் முந்திரி கொட்ட மாதிரி நடுவுல. அவனே சொல்லட்டும். ஏன் அழுவுற? என்ன கணக்கு? பாட்டி என் கண்ணில் காட்டாமையே தூக்கிட்டீங்களே.
பாட்டி வேணே இதெல்லாம் வானா, இந்த அழற வேலையே இங்க வானா. இன்னும் நிறைய பாட்டிங்க இருக்குது, எல்லாம் சாவ போகுது. அப்ப அழுதுக்கோ. இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு வாடான்னா ஏன் போய் சொல்லல? போய் சொல்லன்னு யார் சொன்னது? நீ யார்கிட்ட போய் சொன்ன? ஓச்சேரி கோணசித்தோட போய் சொல்லிட்டு அங்கிருந்து பஸ் ஏறி கோணசித்து போயிட்ட சொன்னியா? ஆமா. அவர் என்ன சொன்னாரு அதுக்கு? அவரு எங்க சொல்ற நிலைமையில இருக்காரு. அவரு கை காலெல்லாம் எடுத்துன்னு பேசவே முடியாம இருக்காரு. இப்ப பேசுவார் இரு. டாய் கோண, இவரை கோண சித்துப்பான் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. இவரை நொண்டி சித்துப்பான்ல சொல்லிருக்கணும். டாய் கோணியும் இவன் தான், நொண்டியும் இவன் தான். நீ குழப்பாத. தகவல் சொல்ல போனியா இல்லையா? என்னமோ நீங்களாம் கேக்குறத பார்த்தா நான் எங்கேயும் போகாத மாதிரில இருக்கு. நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன். அப்ப நீ போயிட்டு வந்துட்ட. மிச்சம் எதுனா வச்சிருப்பிய? அது பஸ் டிக்கெட். பஸ் டிக்கெட்டா இது? எந்த பஸ்லடா உமா டாக்கிஸ், முருகன் டாக்கிஸ், தங்கன் டாக்கிஸ்னு போட்டுக்கிறான்? டாய் இப்படி பண்ணிட்டியடா. நாளைக்கு நான் சாவுக்கு சொல்லன்னு எல்லாரும் என்ன கிளாஸ் கேள்வி கேட்பானுங்களே, நான் என்னத்தடா பண்றது? உனக்கு என்னடா அப்படி அந்த செத்த கேள்வி மேல கோவம்? வந்துக்கிறவங்களுக்கு மட்டும் கழி மேல பாசமா என்ன? எத்தனையோ பேர் சாவறாங்க, அவங்கள பார்க்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒன்னும் செத்தவங்க எந்திரிச்சதே கிடையாது. ஆனா வந்தவங்க தான் செத்துக்கினே இருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்லல. எந்த இடத்துல வந்து என்ன சிரிப்பு? தம்பி சொல்றதும் நியாயமா தான் தெரியுது. என்ன நாயா? அப்புறம் ஏன் அவன் சினிமாக்கு போனா? ஏன்டா சினிமாக்கு போன? பாட்டி செத்த சோகம் தாங்கல, அதான் சினிமாக்கு போயிட்டேன். ஏண்டாப்பா வேணு, இப்படி பண்ணிட்டியே, இப்படித்தான் பண்ணலாமா? ஏன்னா நான் செத்தா கூட இப்படித்தான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லாது கொள்ளாத சினிமாக்கு போயிடுவியா? உனக்கு அப்படி பண்ணுவா பாட்டி? நான் யார் மேல அதிகமா அன்பு வச்சுக்கிறேனோ அவங்கள தான் அப்படி பண்ணுவேன். அதானே கேட்டேன். நெருப்பா கொதிக்குதே, இந்த பாவி பயல அப்பவே சொன்னேன் குழந்தை ரொம்ப அதட்டாங்கடான்னு. அதுலதான் பயந்துட்டான். யாரு இவனா? அவன் யமனியே வித்துடுவான். கம்மன் இருங்க. பிள்ளையாண்ட எதையோ பார்த்து பயந்துருக்கான். அப்படி என்னத்த பார்த்து பயந்தடா சொல்லடா. எதை பார்த்துப்பா பயந்த? பார்த்தது ஞாபகம் இருக்குதா? அது எப்படி இருந்தது சொல்லு. ரொம்ப நல்லா இருந்தது. பதிலுக்கு பதில் சரியா போச்சு. ஏண்டா 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 கதவை சாத்திட்டு குளிக்கிற? நீ ஆம்பளை புள்ள தானே, திறந்து வச்சுட்டு குளிடா. போடா. நீயாவது மூடிட்டு குளி. செருப்பு எங்கம்மா? செருப்பு எங்கன்னு கேக்குறல்ல? எதுக்கு? எதுக்கோ செருப்ப கூட. உன் செருப்ப கேக்குறியா என் செருப்ப கேக்குறியா? ஏதோ ஒண்ணு கூட. இங்க காணபடி. அவசரத்துக்கு கிடைக்காது. தொடப்ப எங்க? வேணே செருப்பு கேக்குறாங்க பார், எடுத்துன்னு போய் கொடு. ஐயோ என்னம்மா இது? இவ்வளவு பெரிய பூரா எங்க இருந்து வந்துச்சு? காலையில இந்த பாத்ரூம்ல சுத்திட்டு இருந்துச்சு, இப்பதான் மாட்டிக்கிச்சு. ஐயே அதான் செத்து போச்சு. அதை ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? தம்பி இந்த சனியனை வெளியில தூக்கி போட்டுருங்களேன். ஐயோ சட்னி ஆக்கிவிட்டா.
என்னங்க பண்றீங்க? பார்த்தா தெரியல, குங்குமம் வச்சிட்டு இருக்கேன். தெரியுது, பரவாயில்ல விடுங்க. ஏன் என்ன? அது குங்குமம் இல்ல, கேசரி பவுடரு. ஐயோ, அப்ப இது குங்குமம் இல்லையா? முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா வாசப்பில் இருந்து சுரண்டி கொடுத்துருப்பேன்ல. குங்குமம் வேண்டாம் தம்பி, கேசரி பவுடர் லட்சணமா தான் இருக்கு. சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல. வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டலம் அடிச்சு கொடுத்து அனுப்புறேங்க. என்னங்க பண்றீங்க? பவுடர் பூசிக்கிட்டு இருக்கேன் தம்பி. ஐயய்ய, என்ன? அது பவுடர் இல்லைங்க, விபூதி. விபூதியா? ஆ. அம்மா, என்னடி விபூதி நல்லா தான் இருக்கு போ. அது இல்லம்மா, திருவாணியை காணும். திருகாணிய காணமா? நல்லா பாரு, இங்க பாரு. போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு தொலைக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. என்னங்க என்னாச்சு? திருகாணிய காணப்பா. ஐயோ, நல்லா தேடி பாருங்க. பாரு. ராஜா வேணே, என்னப்பா? திருவாணிய திருப்பி கொடுத்துடு கண்ணே. விளையாடாதப்பா. முதலா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க ராஜா. தம்பி, காசு வேணா கொடுத்துறோம், திருகாணிய கொடுத்துருப்பா. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க? அவருதான் வளராருங்க, நல்லா தேடி பாருங்க. தேடி பார்த்தம்பா, காணமே. நானும் தேடி பார்த்துட்டு வரேன். தாவணி எடுத்து உதறி பாரு. இல்லம்மா, இங்கதான் வச்சேன். உதறி பாருங்கறல்ல. என்னங்க ஜன்னல மூட்டிங்க? திறக்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வர்றேன். என்னம்மா இது? ஏங்க கொஞ்சம் கதவை திறங்கலாம் சொல்றேன். கொஞ்சம் வெளியில இரு தம்பி, என் பொண்ணு துணி கட்டிக்குது. நல்ல வேலை சொன்னீங்க, இல்லன்னா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும். எட்டி பாக்குறது கெட்ட பழக்கம் கண்ணே, வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா. என்னங்க? உங்க திருவாணி கிடைச்சிச்சு, சரிதுங்களா? சேரலையே. இந்தாடி உன் திருகாணி, கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது, புடி. ஐயோ, செவத்து மேல வச்சிருந்த என் திருகாணிய காணமே. எப்படி சேரும்? கண்ணு மாணிக்கம், திருவாணிய கொடுத்துரு ராஜா. சாயந்தரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே கொடுத்துடுறேன், கொடுத்துருடி என் தங்க பையா. அம்மா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய, நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுத்த? அதானே. நாயனா, பாட்டி திருவாணியை திருப்பி கொடுத்துரு, வந்துக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா? அம்மா, வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு. அவ உனக்கு தங்கச்சி முறை, அவ பொண்ணு நம்ம வேணும கட்டிக்கிற முறை. ஆமா, இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல? அது வந்து கண்ணு, செத்து போயிடுச்சே கிழவி, அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு. இப்பதான் கிழவி போயிடுச்சே, பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க. ஓஹோ, அதானா? வேணே, பொம்பளைங்கள பத்தி அதிகம் கேட்காத, முதுகு தோல் உறிஞ்சிடும். ஏன் பாட்டி, இப்போ ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல? இவ்வளவு நாள் இல்ல, இனிமே உண்டு பண்ணிடாத. அம்மா, என்னம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? அப்ப நாங்க போயிட்டு வாங்க. ஏண்டா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது? ஓஹோ, மறுபடியும் சாவு வந்துடும் பயப்படுறியா? உன் பயம் உனக்கு. வேணே, இவங்கள வணக்கம் பழனிசாமி. வணக்கம் வணக்கம். நமக்கு ஊர்ல நிறைய பேர் தெரியுங்க, பயங்கர மரியாதை. எலெக்ஷன் கூட ஜெயிச்சிருந்தா பாருங்களேன். இப்பதானே எலெக்ஷனே நடந்தது. சாயங்காலம் கோயில் மட்டில காத்தாடி கீழே விடுறவங்களா மறக்காம வந்துரு. உங்களை கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க போங்க. என்னடா? யாரா அந்த பொண்ணு? என் முறை பொண்ணு தான். என்ன பார்த்தா பானா காத்தாடி மாதிரி பல பல்லு இருக்க, எவன்னா டீல் போட்டு போறான், விட்டுறாராடே. வாங்க வாங்க, கையை பிடிச்சுங்க. சீக்கிரம் போடி. என் கையை பிடியா. தூக்கி விடுப்பா.
இறங்கிக்கப்பா, உனக்கு எதுக்கு சிரமம்? பாப்பா பாத்து நின்னுக்கடி.